ஓம் நமச்சிவாயா. இந்த மந்திரம் இம்மைக்கு மட்டும் இல்லாம மறுமைக்கும் உகந்த ஒரு திருமந்திரமா பார்க்கப்படுது. உலகமெங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான். இவரை வணங்கினா தீவினை அகன்று நல்வினை வந்து சேரும். சிவபெருமானோட பேரருள் கடலில் பெரிதும் அப்படின்னு அடியவர்கள் சொல்றாங்க. அந்த வகையில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே தீரும், நன்மைகள் வந்து சேரும். அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபடுங்க, நன்மைகள் பல மடங்கு உங்களோட வாழ்க்கையில் உருவாகும். இப்படிப்பட்ட சிவபெருமானை நீங்கள் இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய திருத்தலத்தில் சென்று வழிபட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களும் தீரும். அதுவும் நில பிரச்சனை தீராததா இருந்தால் கட்டாயம் தீரும். சொந்த வீடு கட்டும் முயற்சி தள்ளி போகுது, சொந்த வீடு கட்டக்கூடிய இடத்துல நிறைய பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் கட்ட முடியல. இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது வீடு விஷயமா. அப்படின்னா இந்த பிரச்சனைக்கான தீர்வுமே இந்த ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டால் விரைவில் நன்மை வந்தடையும், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். அப்படிப்பட்ட தலம் எது, அந்த இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும், இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானின் அருளால் எல்லா விதத்திலையுமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் நன்மைகள் வந்து சேரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் சேர்ந்தது தான் உலகமா இருக்கு. அதனால தான் இதை பஞ்சபூதம் அப்படின்னு சொல்றோம். உயிர்கள் எல்லாத்துக்குமே இந்த பஞ்சபூதங்கள் உருவாக்கம் இருக்கு. இதனை உணர்த்தும் வகையில இறைவன் பஞ்சபூத திருத்தலத்துல கோவில் கொண்டு மக்களுக்கு அருள் பாலித்து வராரு. அந்த வகையில உங்களோட வாழ்க்கையில நன்மை வந்து சேரக்கூடிய ஒரு விஷயமும் கல்வியும் செல்வமும் அருளும் புரிகின்ற இறைவன் தான் தோன்றி ஈஸ்வரன். தான் தோன்ற ஈஸ்வரன் எங்கு இருக்கிறார், எப்படி மக்களுக்கு அருள் பாலிக்கிறார், இவர் உருவான வரலாறு என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே வாங்க நாம இப்ப பார்க்கலாம். சேலம் மாவட்டம் வாழைப்பாடி அருகே வேலூர் என்னும் கிராமத்துல தான் தோன்றி ஈஸ்வரன் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் நீங்க நினைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலுமே கூடிய விரைவில் நிறைவேறும். இந்த தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம் எப்படி உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தா, தமிழகத்துல ஒரு முறை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருக்கிறாரு பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரா இருக்கக்கூடிய அர்ஜுனன் சேலம் மாவட்டம் வேலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தமலைக்கு வராரு. அப்போ தீர்த்தத்தை வேண்டி வந்த அர்ஜுனனுக்கு சிவபெருமான் காட்சி தராரு. உன் பானத்தை இந்த பகுதியில செலுத்து என்று சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு அர்ஜுனன் கிட்ட. சிவபெருமான மனமாற நினைச்சுக்கிட்டு அர்ஜுனனும் தன்னுடைய பிறை வடிவில் இருக்கக்கூடிய பானத்திலிருந்து வில்லை மலையின் அடிவாரத்துல செலுத்துறாரு. இதனால மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கங்கை நதியில் ஒரு 10ல் 1 பங்கு நீரை அந்த அம்பு பாய்ந்த இடத்துல பாயும்படி சொல்றாரு. அந்த நதி வெள்ளாறு என்ற பெயரில் இன்னுமே ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இதனால இந்த ஊர் வெள்ளாறு அப்படிங்கிற பெயர்ல அழைக்கப்படுது. அது மட்டும் இல்லாம வேள்வியூர் எனவும் சொல்லப்படுது. காலப்போக்கில் தான் இந்த ஊர் வேலூர் என மாறியிருக்கு. இந்த ஆலயத்துல சிவலிங்கமானது ஒளிபடாம சுயம்புவா தானே தோன்றி இருக்கிறதுனால தான் இந்த ஆலயத்தை இறைவனுக்கு தான் தோன்றீஸ்வரர் என சொல்றாங்க. சித்திரை 3ஆம் தேதியிலிருந்து முதல் 10ஆம் தேதி வரைக்கும் சூரியன் பகவானோட கதிர்கள் தான் தோன்றீஸ்வரர் மீது விழுவது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. மா, பலா, இலுப்பை இந்த 3 மரமும் ஒன்று சேர்ந்த ஒரு மரமா காட்சியளிக்குது. கோவிலின் தல விருட்சமும் இந்த மரம்தான். இது கோவிலுக்கு மற்றொரு சிறப்பாகவும் பார்க்கப்படுது. இந்த கோவில் தல வரலாறு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன அப்படின்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பகுதியில் மிளகு வியாபாரம் செஞ்சிட்டு இருந்த ஒருத்தர், அவர் மிளகு வியாபாரத்திற்காக தினமுமே தன்னுடைய மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு சந்தைக்கு கொண்டு போய் வித்துட்டு வருவார். அப்படி நான் போகும் பொழுது ஒரு நாள் ரொம்பவுமே களைச்சு போயிருக்காரு. அப்படி களைப்பு ஏற்படும் பொழுது அந்த களைப்பின் காரணமா அந்த காட்டு பகுதியில ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாரு, சமையல் செய்யணும் அப்படின்றதுக்காக அவரு கொண்டு வந்த சுண்டைக்காயை ஒரு கல்லில் வச்சு நறுக்கியிருக்காரு. அப்போ ஒரு குரல் கேட்டிருக்கு, எனக்கு கல்லடிப்பட்டு தலை ரொம்ப வலிக்குது, நீ கொண்டு வந்திருக்க மிளகு அரைச்சி எனக்கு 10 போடு அப்படின்னு ஒரு குரல் ஒலிச்சிருக்கு.
மனிதர்களே இல்லாத இடத்துல குரல் மட்டும் வருவதை கேட்டு பயந்து போன அந்த வியாபாரி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அந்த பயத்துல என்கிட்ட மிளகே இல்லை, நான் வச்சிருக்கிறதெல்லாம் உளுந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லிட்டு அந்த வியாபாரி பயந்து திரும்பி தன்னோட பொருட்கள் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சுக்கிட்டு அவரோட ஊருக்கு திரும்பி போய் சந்தையில வியாபாரத்துக்காக அந்த மூட்டையை எடுத்துட்டு போறாரு. உடனே அவர் அந்த மூட்டைகள் எல்லாம் திறந்து பார்க்கும் பொழுது அந்த வியாபாரி ரொம்பவுமே அதிர்ச்சி அடைந்து போயிடுறாரு. அந்த மூட்டையில இருக்கக்கூடிய எல்லா மிளகுமே உளுந்தா மாறி இருக்கு. உடனே ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சு போன அந்த வியாபாரி மறுபடியும் அந்த குரல் எங்க கேட்டுச்சோ அந்த இடத்துக்கே போய் இறைவனை மனமாற வேண்டிக்கிறாரு. அப்ப மறுபடியும் அந்த குரல் கேக்குது, நீ சுண்டைக்காய் நறுக்கி இடத்திலிருந்து மண்ணை எடுத்து அந்த உளுந்தின் மீது தூவு அப்படின்னு அந்த குரல் சொல்லியிருக்கு. அதன்படியே செஞ்ச வியாபாரி அந்த உளுந்து மீண்டும் மிளகா மாறியதை கண்டு ஆச்சரியப்பட்டு போனார். அதன் பிறகு அந்த வியாபாரி தான் சுண்டைக்காய் நறுக்கிய கல்லை உற்று பார்க்கிறாரு. அது ஒரு சுயம்பு வடிவமான லிங்கமா தெரியுது. இதன் காரணமாக தான் அந்த செட்டியார் இந்த கோவிலை கட்டியதா ஒரு வரலாறே கூறுறாங்க. இன்றளவுமே அந்த மலையின் மேல இருக்கக்கூடிய மண் பிரசாதமா பக்தர்களுக்கு கொடுத்துட்டும் வராங்க. இந்த கோவில்ல கல்யாண விநாயகர் என அழைக்கப்படுகிற வலம்புரி விநாயகர் இருக்கிறாரு. இவரை இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர்களும் அமைந்திருக்கக்கூடிய சந்நிதி இந்த கோவில் இருக்கு. சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு இந்த இரட்டை விநாயகருக்கு அருகம்புல் அல்லது வெள்ளருக்கு மாலை சூடி வழிபாடு செஞ்சுட்டு வந்தா திருமண தடை உள்ளவங்களுக்குமே விரைவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இந்த கோவில்ல வழிபாடு செய்யற ஒரு விஷயமா இருக்கு. இந்த விநாயகர் சன்னதி முன்பாக திருமணங்களும் இன்றளவும் நடக்குது. இந்த கோவில் வசிஷ்டரும் அருந்ததியரும் நேரடியா இருந்து ஆசீர்வாதம் செய்கிறதுனால அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கும் சடங்கு இங்கு கிடையாது. சேலத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் வாழப்பாடியிலிருந்து வடக்கு பகுதியில் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பேலூரில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் போயிருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் போகல அப்படின்னா கட்டாயம் ஒரு முறை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சென்று வழிபட வேண்டிய தலம் இதுதாங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஆலயம் சென்று இறைவனை வழிபடுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித தடைகளும் தீரும், நன்மைகள் வந்து சேரும். இந்த ஆலயத்துல மூலவரா தான் தோன்றி ஈஸ்வரர் அருள்பாலித்து வரார். அம்மன் தாயார் யாருன்னு பார்த்தா அளம் வளர்த்த அம்மை இங்கு அன்னையாய் வீற்றிருக்கிறார். தல விருட்சம், மா, பலா, இலுப்பை இந்த மூன்றும் சேர்ந்த ஒரே மரம். தீர்த்தம் வசிஷ்ட நதியா பார்க்கப்படுது. இந்த ஆலயத்தோட புராண பெயர் என்னன்னு கேட்டா வேள்வியூர். இதன் இப்பொழுது பெயர் வேலூர். மாவட்டம் சேலம், தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்தில் வழிபடக்கூடிய திருவிழா அப்படின்னு பார்த்தா ஆடி 18 ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடப்படுது. அதன் பிறகு கார்த்திகை மற்றும் அனைத்து அமாவாசை பிரதோஷத்தில் மிகவும் சிறப்பான வழிபாடுகள் இந்த ஆலயத்தில் நடைபெறுது. சுவாமி ஒளிபடாத லிங்கம். சித்திரை 3ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் சுவாமி மீது சூரிய ஒளிபடுவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வசிஷ்ட மாமுனி வேள்வி செய்த தலம் என்பதால் தான் இதற்கு வேள்வியூர் என பெயர் வந்திருக்கு. ஒரே கல்லிலான குதிரை வாகனம் இந்த தலத்தில் அமைந்திருக்கு. 3 சூலாயுதம் போல் சுவாமி அம்பாள் இருவரும் சேர்ந்து இருப்பது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது. யாழி வாய்க்குள் உருண்டைகள் உருள்வது போல உள்ள சிற்பம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. வன்னி மரத்தடியில் சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த சனீஸ்வர பகவானிடம் சனி தோஷம் உள்ளவங்க வேண்டிக்கிட்டா சனி தோஷம் நீங்கும், உங்களோட வாழ்க்கையில நன்மை உருவாகும். அது மட்டும் இல்லாம இந்த கோவில் கிழக்கு நோக்கி 7 நிலை ராஜகோபுரத்தோடு ரொம்பவுமே அழகா அமைக்கப்பட்டிருக்கு. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி 4 தூண் மண்டபம், கருட மண்டபம் இது எல்லாமே ரொம்பவுமே சிறப்பா அமைஞ்சிருக்கும். ரொம்பவுமே அழகான கலை நயத்தோடு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆலயம் தான் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம். உங்களோட வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடை வந்தாலும் சரி அந்த தடைகள் நீங்கணும், தடையிலிருந்து மீண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறணும் அப்படின்னு நினைச்சா நீங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய ஆலயம் தான் தோன்றி ஈஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்துல சென்று நீங்க வழிபாடு செஞ்சு பாருங்க, உங்களோட வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றம் வருவதை நீங்க கண்கூடா காண்பீங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நாளா வீடு கட்ட முடியாம தவச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு காட்டுங்க. கட்டாயம் இந்த ஆலயம் சென்று அவங்க வழிபட்டாங்கன்னா கூடிய விரைவில் அவங்க தடைகள் எல்லாம் நீங்கி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அவங்க வாழ்க்கையில பெற முடியும். உங்களால் அந்த நல்ல விஷயம் கிடைக்கட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.